பெங்களூர்ல இருந்து ஒரு பேஷண்ட் வெறும் எம்ஆர்ஐ மட்டும் அனுப்பிச்சு ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிருக்காரு. அந்த டாக்டர் சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாரு. சர்ஜரிக்கு பயந்து போய் பெங்களூர்ல இருந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க ஹைட்ரா பெயின் கிளினிக் அவர் வந்தாரு. நான் அவரோட கம்ப்ளைண்ட்ஸை டீடைல்டா கேட்டு அவரை தரவா எக்ஸாமினேஷன் பண்ணி அவரோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். ஆனா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கும் அவரோட கண்டிஷனோட சிவியாரிட்டிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. ஸோ அவருக்கு என்ன கண்டிஷன் இருந்தது அப்படின்னா, நெக்ல இருக்க டிஸ்க் பல்ஜ் ஆகி அவரோட நர்வை கம்ப்ரஸ் பண்ணி அவரோட கைகளுக்கு போற நரம்புகளை அழுத்தி அவருக்கு கழுத்துல இருந்து லெஃப்ட் சைடு கை பூரா அவருக்கு வலி இருந்தது. ஸோ அவருக்கு சர்ஜரியே இல்லாம ஒரு இன்ஜெக்ஷன் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம ஆஃபர் பண்ணோம். அவருக்குமே சர்ஜரிக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஸோ அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இவர் கொடுத்த ரிவ்யூவை நீங்களே பாருங்க. என் பேர் சந்தோஷ். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என்னுடைய ஏஜ் 38. நான் யூடியூப்ல சாருடைய வீடியோ பார்த்தேன். C6 and C7 டிஸ்பல்ஜின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சாருடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினேன். கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க பெயின் ரிலீஃப் ஆகும் அப்படின்றதுனால. நான் அதனால பெங்களூர்ல இருந்து காஞ்சிபுரம் வந்தேன். நைட்டோட வந்த உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னுடைய பெயின் ஃபர்ஸ்ட் 10 out of 8 இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. 10 out of 4 வரைக்கும் வந்திருக்கு. முன்னாடி அவர் அஷூர் கொடுத்துருக்காரு ஒரு 10 days இன்னும் கம்மியாகும் அப்படின்றதுனால பார்த்துட்டு சொல்றேன் சார். தேங்க்யூ.